ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். சங்கீதம் 106:22. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை இது நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தையும் தனக்கென்று ஒரு ஜாதியையும் அவர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனமும் அந்த ஜாதியும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கு விருப்பமாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரதான நோக்கமாய் இருந்தது. அதனுடைய விளைவாக அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர் கொண்டு வந்து அவர்களுக்கு விசாலமும் வசதியுமான இடத்தை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பலுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆண்டவர் அவர்களை நடத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்திர வழியில் வரும்பொழுது அநேக நிலைகளில் தேவனை பரீட்சை பார்த்தவர்களாய், தேவனை விட்டு விலகிச் சென்றவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், மோசையை முறுமுறுத்த ஒரு கூட்டம், கல்லெறிந்து கொல்லும்படியாக அந்த தேவ மனிதனுக்காக நின்ற ஒரு கூட்டம், மோசே தேவனுடைய சமூகத்தை சந்திக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திற்கு போயிருக்கும் பொழுது இங்கே பூமியில் இருந்த அநேக மக்கள் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி, மோசேயின் தெய்வம் அல்ல தெய்வம், இவரே எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அந்த கன்று குட்டிகளையும் அநேக விக்கிரக காரியங்களையும் வழிபட்டார்கள். இப்படியாக தேவனுடைய சமூகத்தை விட்டு, அதாவது நம்முடைய இரட்சகராகிய தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி தேவனை மறந்து போனார்கள். உலகத்தில் காணப்படுகின்ற அந்த விக்கிரகங்களை முதன்மையாக வைத்து, அந்த விக்கிரகங்களே தங்களை காப்பாற்றுகிறது, அந்த விக்கிரகங்களே எங்களை நடத்தும் என்று சொல்லி அந்த கல்லும் மண்ணும் ஆகிய விக்கிரகங்கள் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் ஒருவேளை இஸ்ரவேலின் அந்த மக்களைப் போல நாம் இருக்கிறோமா? அநேக நேரங்களில் நாம் தேவனை மறந்து, நம்மை ரட்சித்தவரை மறந்து, நமக்காக ஜீவனை கொடுத்தவரை மறந்து, நம்மை நடத்தவரை, நம்மை போஷித்தவரை, நம்மை சுகப்படுத்தினவரை, நம்மை காப்பாற்ற தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை நாம் மறந்து போய் அநேக நேரங்களில் உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் உலகத்தில் காணப்படுகின்ற அநேக விதமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவனையும், தேவனுடைய அன்பையும், அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கத்தையும், அவருடைய தயவையும், அவருடைய அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் மறந்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய இரட்சகராகிய தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோமா? வேதவாசிப்பில், ஜபத்தில், அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய சத்தத்தை கேட்பதில் நம்ம தூரமாக இருந்தால், அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் கிட்டி சேர்ந்து இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஜெபித்து, ஆண்டவரே என்னை மீண்டும் உடைய சமூகத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நாம் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் உடைய சமூகத்தில் சேர, ஆண்டவரே மீண்டும் எங்களுடைய இரட்சகராகிய தேவனை ஆண்டவரே நாங்கள் மீண்டும் பார்க்க சேர, அவரோடு கூட இணைந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.